நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு நிறைய காரியங்கள் நீங்க விரும்பினது போல நடக்காம இருக்கலாம். நீங்க விரும்பின காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியரஸ் ஆயிருக்கலாம். அல்லது நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் உன் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவேன். உன்னுடைய காரியங்கள் இப்பொழுது என்ன நிலையில் போயிட்டு கொண்டிருக்கிறதோ, அது ஒரு ஆபத்தான நிலைமையில் போயிட்டு இருக்கலாம், ரொம்ப அசிங்கமான நிலையில போயிட்டு இருக்கலாம், அல்லது ரொம்ப கேள்விக்குறியோடு கூட போய்கிட்டு இருக்கலாம், அல்லது பல சந்தேகத்தோடு கூட போய் கொண்டிருக்கலாம், வியாதியோடு போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கலாம், அவமானத்தோடு கூட போய் கொண்டிருக்கலாம். அத்தனையும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் அத்தனையும் தலைகீழாக மாற்றி நீ விரும்புகிறது போலவே உன் காரியங்களை மாறுதலாக அமைத்துக் கொடுப்பேன். பாருங்க, மொர்தெகாய்க்காக விரோதமாக, எஸ்தருக்கு விரோதமாகவும், முழு யூத ஜனங்களுக்கு விரோதமாகவும் ஆமானுடைய நண்பர்கள், குடும்பம் எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் பண்ணினார்கள். அது எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஆர்டர் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கினாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. முத்திரை எல்லாம் வாங்கி முடிஞ்சாச்சு. இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பண்ணணும். அதை வேலை செய்ய வைக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் பாருங்க, சில நேரத்துல சில காரியத்தை விட்டு தான் பிடிப்பாரு. நமக்கே அது சில நேரத்துல யோசனையா இருக்கும். என்ன ஆண்டவர், இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, கொஞ்சம் கூட ஒரு அசைவு நமக்கு ஏத்தது போல இல்லையே. எல்லாம் எதிரிக்கு ஏற்றாற் போல் இருக்கிறது, எல்லாம் சத்ருவுக்கு ஏற்றாற் போல் இருக்கிறது, எல்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஆனா நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், அதுக்காக முயற்சி பண்றேன், ஆனா ஒரு அசைவு கூட இல்லையே அப்படின்னு கூட இருக்கலாம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் வந்தது. ஆனால் அவர்கள் அதை விடவில்லை. தொடர்ந்து தேவனிடத்திலே ஜெபித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். 9ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை வரும் பொழுது, காரியம் ஆமானுக்கு விரோதமாக மாறினது. ஆமான் செய்ய நினைத்ததை மொர்தெகாய்க்கு என்ன செய்யணும்னு நினைச்சானோ அத்தனை காரியங்களையும் மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து ஆமானுக்கு செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் அழிக்க நினைத்தது யூத கோத்திரத்தை முழுவதும். ஆனால் தேவன் ஆமானையும், ஆமான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும், அவனுடைய குடும்பத்தை முழுவதுமே சாகடிச்சிட்டார். இன்னைக்கு உங்க காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நற்செய்தி. நீங்க விரும்பினது போல உங்க காரியம் மாறுதலாய் அமைய போகிறது. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது தலைகீழ போயிருந்தாலும் சரி, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு மேல ஒரு அணு கூட அசைக்க முடியாதுன்னு கூட உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்திலே ஒரு மாறுதலை கட்டளையிடுகிறார். உங்க சிந்தனையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. நிறைய கவலை, நிறைய துக்கம், நிறைய பலவீனத்தோடு கூட இருக்கீங்கல்ல, அதுல இருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவனாலே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு மாற்றம் வருமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா அப்படி என்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி நான் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் காரியங்களை மாறுதலாக அமைத்து கொடுத்தேனோ, அதே போல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் தனிப்பட்ட விதத்திற்கும் நான் காரியங்களை இன்றைக்கு மாறுதலாக, நீ விரும்புகிறது போல, நீ ஜெபித்தது போல, நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறது போல, நீ எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ அதற்கேற்றாற் போல் உன் காரியங்களை நான் இன்றைக்கு கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரியங்களை கர்த்தர் மாறுதலை அமைப்பு பண்ணுவார். மனுஷங்கிட்ட போய் காரியத்தை விட மாத்தி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு பணம் கேட்பான். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் நன்றாக இருக்கும்படியாக எனக்காக விலையாக சிலுவையிலே அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்தவர், சொந்த இரத்தத்தை சிந்தினவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்க காரியத்தை கட்டாயமாக மாறுதலாக அமைத்து கொடுப்பார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது, ஒரு பெரிய நிம்மதி வரப்போகிறது. உங்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்திக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து என் காரியம் தேவன்
மாறுதலாக மாற்றி தருவார். நான் விரும்புகிறது போல மாறும் என்று விசுவாச கண்களோடு இன்றைக்கு பாருங்கள். நான் சொல்லுகிறேன், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்தல்ல, வானத்தை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாறுதலான காரியத்தை தேவன் கட்டளிடுவார். அது பண விஷயமா இருக்கலாம், பொருளாதார விஷயமா இருக்கலாம், படிப்பின் விஷயமா இருக்கலாம், எதிர்கால திருமண காரியங்களை குறித்ததா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாறுதலாக கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவாராக. விசுவாசிங்க, எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. God bless you.